டூத்பேஸ்ட் மாம் மேஜிக் வழங்கும் ஜோதா அக்பர். பிரமாத மகாமங்கா, இம்முறை தங்களது அறிவை நிச்சயம் பாராட்டியே ஆக வேண்டும். நீங்கள் மட்டும் எனக்கு துணையாக இல்லாவிட்டால் இந்த வேலையை என்னால் முடித்திருக்க முடியாது. நீங்கள் கூறியதால் மட்டும்தான் ஷெஹன்ஷா பெனசீரை நிக்கா செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார். தட்ட முடியாது. ஜலாலால் எப்பொழுதும் என் பேச்சை தட்ட முடியாது. ஏனென்றால் அவரது அறிவில் எண்ணமாக இருப்பது நான் தான். கண்டிப்பாக பேகம் ஜோதா இந்த நிக்காவிற்கு எதிர்ப்பை தெரிவித்ததால் தான் ஜலால் இந்த நிக்காவிற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறாரோ என்று என் மனதிற்கு படுகிறது. இதுதான் காரணமோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன் தான் பேகம் ஜோதாவின் நிழல் ஷெஹன்ஷாவின் மீது இன்னமும் படருகிறதோ? விரைவிலேயே அது நீங்கிவிடும். ஜலால் எவ்வாறு எனது பேச்சிற்கு இசைந்தார் என்று பார்த்தீர்கள் அல்லவா? ஜோதா பேகத்திற்கு விருப்பம் இல்லாததால் ஜலால் இந்த நிக்காவை செய்து கொள்கிறார் என்றால் அதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு புறம் நமக்கு அது மகிழ்ச்சியை தானே அளிக்கும். மகிழ்ச்சிகரமான தருணம் இது. பேகம் ஜோதாவுடைய வெறுப்பு இம்முறை நமக்கு வெற்றியை ஈட்டு தந்திருக்கிறது. ஆம், விரைவிலேயே பேனசீர் ஜலாலின் பேகமாகி விடுவாள். பிறகு ஜோதாவை ஆக்ராவிலிருந்து விரட்டுவது மிகவும் சுலபமாகிவிடும். எனது ஜலாலையா அவள் உதாசீனப்படுத்தினாள், நான் அவளுக்கு பாடம் புகட்டுகிறேன். அவளது இடத்தை பெனசீருக்கு அளித்து அந்த பாடத்தை புகட்டுகிறேன். நீங்கள் கூறுவது முற்றிலும் சரி பேகம் ருக்கையா. நீங்கள் ஏதோ ஒன்றை செய்து பெனசீருக்கும் ஜலாலுக்கும் நிக்காவை விரைவாக முடித்து விடுங்கள். ஏனென்றால் பேகம் ஜோதா இதை எளிதில் விடமாட்டாள். போகட்டும், தங்களுக்கும் எனக்கும் கிடைத்த இந்த வெற்றியை நாம் கொண்டாடுவோம். நான் கூறுவது சரிதானே? மிகவும் சரி. நன்றி. ஜோதா, நான் கூறுவதை கேள். தயவு செய்து பொறுத்துக்கொள். எவ்வாறு பொறுத்துக் கொள்வது? என்னால் எவ்வாறு பொறுத்துக் கொள்ள முடியும்? ஒவ்வொரு நொடியும் அந்த விஷ கன்னிகை ஷெஹன்ஷாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறாள். இப்போது அவளை திருமணம் செய்யவும் ஷெஹன்ஷா முடிவெடுத்து விட்டார். ஷெஹன்ஷாவை மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. நான் எவ்வாறு ஷெஹன்ஷாவை காப்பாற்றுவது? ஒருவேளை ஷெஹன்ஷாவிற்கு எதுவும் ஆகிவிட்டால் பிறகு நான் என்னை மன்னித்துக் கொள்ளவே மாட்டேன். எப்படியாவது அவரை காப்பாற்றியாக வேண்டும். உன்னையே நீ தண்டித்துக் கொள்ளாதே ஜோதா. ஷெஹன்ஷாவிற்கு பெனசீருடன் திருமணம் நடக்கப் போவதற்காக ஒன்றும் நீ வருத்தப்படவில்லை. உண்மை என்னவென்றால் உனக்கு ஷெஹன்ஷாவின் மீது காதல் வந்துவிட்டது. மோத்தி, நான் உன்னிடம் முன்பே கூறியிருக்கிறேன், ஷெஹன்ஷாவை பற்றி அவ்வாறு எதுவும் என் மனதில் இல்லை. அப்படி நீ கூறுகின்றாய் ஜோதா. ஆனால் மனிதனுடைய கண்கள் மனதின் கண்ணாடி என்பார்கள். ஷெஹன்ஷா மீது உனக்கு எவ்வளவு காதல் இருக்கிறது என்று உன் கண்களை பார்த்தாலே நன்றாக தெரிகிறது ஜோதா. அது மட்டுமின்றி நீயும் நன்றாக அறிவாய். உனக்கு பொறாமை வர வேண்டும் என்பதற்காக தான் ஷெஹன்ஷா பெனசீரை மனம் முடிக்கிறார். நீ அவரை உதாசீனப்படுத்தினாய். அதற்கு நீ பழிவாங்குவதற்காக தான் உன்னை இவ்வாறு செய்கின்றார். அட்கா அவர்களே, நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் நான் உங்களிடம் ஒன்று கூற வேண்டும். எனக்கும் பெனசீருக்கும் விரைவிலேயே நிக்கா நடக்க வேண்டும். ஏனென்றால் இது பெனசீரின் பாதுகாப்புக்காக மட்டுமே அல்ல, ராஜ்யம் முழுவதும் அவர் ஒரு விஷக்கன்னிகை என்று பரவி வருவதால் அதை மாற்றுவதற்காகவும் தான். தாங்கள் கூற வந்ததின் பொருள் விளங்கிவிட்டது உசூர். அனைத்து ஏற்பாடுகளையும் விரைவில் முடித்து விடுகிறேன். நன்றி அட்கா அவர்களே, உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். தங்களது நலன் விரும்பியாக ஒரு கேள்வியை கேட்கலாமா? அட்கா அவர்களே, எனது நலன் விரும்பியாக தாங்கள் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம். ஷெஹன்ஷா, தாங்கள் மிகவும் பதட்டமாக காணப்படுகிறீர்கள். இதற்கு காரணம் என்ன? தங்கள் மனது ஏன் அமைதியாக இல்லை? அப்படி ஒன்றும் இல்லையே அட்கா அவர்களே. வானிலை மாற்றத்தால் குளிர் அதிகமாக இருக்கிறது அல்லவா, அதனால்தான் சற்று தடுமாற்றமாக இருக்கிறது, வேறொன்றுமில்லை. இப்போது நீங்கள் செல்லலாம் அட்கா அவர்களே. சலாம் ஷெஹன்ஷா.
இதை வெறுப்பு என்று நினைத்துக்கொள், அல்லது சேஞ்சா பழிவாங்குகிறார் என்று நினைத்துக்கொள். என்னால் இது தீர்க்கமாக பார்க்க முடிகிறது. இது காதலின் வெளிப்பாடுதான். ஜோதா, நீ சேஞ்சாவை உதாசீனப்படுத்தியதிலிருந்து அவர் முகத்திலிருந்த புன்னகையே போய்விட்டது. அவர் தனிமையிலேயே இருக்கின்றார். ஒரு விசித்திரமான வழி அவரிடம் தென்படுகின்றது. திருமணத்திற்கு முன்பு உங்களிடம் நான் 2 நிபந்தனைகளை விதிக்க இருக்கிறேன். முதலாவது, திருமணத்திற்கு பிறகு என்னுடைய மதத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன். இரண்டாவது நிபந்தனை, என்னோடு சேர்த்து என் கண்ணனையும் ஆக்ராவிற்கு எடுத்து வருவேன். நான் உங்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறேன். அன்று இரவில் இருந்தே நீயும் நிம்மதியாக இல்லை. மோதி, நான் கூறினேன் அல்லவா, என் மனதில் அவரை பற்றி எந்த எண்ணமும் இல்லை. அப்படியென்றால் சரி, அவர் பெனசிரை திருமணம் செய்து கொள்ளட்டும். இதனால் நீ ஏன் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? அது எனக்கு தெரியாது. ஒரு விஷ கன்னிகையை அவர் திருமணம் செய்வது எனக்கு விருப்பமில்லை. நான் அவரை என் கணவராக ஏற்கவில்லை. ஆனால் அவர்தான் என் சௌபாகியத்திற்கு சின்னம். அவருக்கு ஆபத்து வர நான் விட மாட்டேன். அவர் என்னை கோபித்துக் கொள்ளட்டும், தண்டனை கொடுக்கட்டும், ஆக்ராவை விட்டு வெளியில் அனுப்பட்டும். நான் அவரை காப்பாற்ற வேண்டும் மோதி. என் கணவரை நான் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் ஏனென்றால் நீ அவரை என்ன ஜோதா? நான் ஷெரீஃபுதீனை சென்று சந்திக்க வேண்டும் மோதி. இப்போது நான் எவ்வாறு இருக்கிறேன் சாஹிரா? மிகவும் அழகாக இருக்கின்றாய். ஆனால் பெனசீர், நீ கிணற்றில் குதித்த நாடகம் இருக்கின்றதே, அது இன்னமும் எனக்கு விளங்கவில்லை. இன்று நான் இந்த ஆடையை அணிவதற்கு நான் அரங்கேற்றிய நாடகம் அது. ஷெஹன்ஷாவின் கருணையை பெறுவதற்கு எனக்கு இதுதான் சரியான வழி என்று தோன்றியது. கிணற்றில் குதிப்பதற்கு முன்பாக நான் பார்த்தேன், முகலாய சிப்பாய்கள் என்னை துரத்தி கொண்டு வந்தனர். பிறகு என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதுவே நடந்தது. நான் கிணற்றில் குதித்தேன். முகலாய சிப்பாய்கள் என்னை காப்பாற்றினர். நான் பட்ட வேதனைகளை பார்த்து ஷெஹன்ஷாவின் உள்ளம் உருகிவிட்டது. பிறகு மீதி வேலையை நான் வடித்த நீலி கண்ணீர் முடித்து விட்டது. அம்பு சரியான இலக்கை தாக்கியது. அபுமாலியிடம் கொண்டிருந்த உன் விசுவாசம் என்னவாகும்? ஒரு ராணி ஆவதற்காக உன் விசுவாசத்தை மறந்து விடுவாயா? விசுவாசத்தை பெனசிர் கடைபிடிப்பாள். நமது திட்டமும் நிச்சயம் நிறைவேறும். ஏனென்றால் நான் அபுமாலியை தானே விரும்புகிறேன். அற்புதம். விரும்புவது அபுமாலியை, ஆனால் ஷெஹன்ஷாவிற்கு மகாராணியாக போகின்றாய். நான் நிச்சயம் மகாராணி ஆவேன். ஆனால் ஜலாலிற்கல்ல, ஷெஹன்ஷா அபுமாலிக்கு. நிக்காவிற்கு முன்பு நான் ஜலாலை கொன்று விடுவேன். நான் வேகமாவதற்கு முன்பே அவருடைய மரண செய்தி ஆக்ராவை சூழ்ந்து கொள்ளும். அதன் பிறகு நான் அபுமாலியை திருமணம் செய்து கொள்வேன். அபுமாலி ஷெஹன்ஷா ஆகிவிடுவார். பிறகு நான் அவர் மகாராணி ஆகிவிடுவேன். இந்த நிக்காவை வைத்து நான் ஷெஹன்ஷாவை மிக எளிமையாக கொன்று விடுவேன். நான் நிச்சயம் மகாராணி ஆவேன். ஆனால் ஜலாலிற்கல்ல, ஷெஹன்ஷா அபுமாலிக்கு. நிக்காவிற்கு முன்பு நான் ஜலாலை கொன்று விடுவேன். நான் வேகமாவதற்கு முன்பே அவருடைய மரண செய்தி ஆக்ராவை சூழ்ந்து கொள்ளும். அதன் பிறகு நான் அபுமாலியை திருமணம் செய்து கொள்வேன். அபுமாலி ஷெஹன்ஷா ஆகிவிடுவார். பிறகு நான் அவர் மகாராணி ஆகிவிடுவேன். இந்த நிக்காவை வைத்து நான் ஷெஹன்ஷாவை மிக எளிமையாக கொன்று விடுவேன். என்ன என்னுடைய அதிர்ஷ்டம்! நான் மடலை அனுப்பாமலேயே ஜோதா பேகம் என்னை சந்திக்க இங்கு வந்துவிட்டீர்கள். நான் எந்த சூழ்நிலையிலும் ஷெஹன்ஷாவின் உயிரை காப்பாற்றியாக வேண்டும் ஷெரீஃபுதீன். அவர் பெனசிரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. எவ்வாறு அவரை தடுப்பது? அவர் மீது உங்களுக்கு எவ்வளவு காதல்! நீங்கள் உங்கள் எல்லையை மீறி பேசுகிறீர்கள் ஷெரீஃபுதீன். என்னை மன்னித்து விடுங்கள் பேகம் ஷாய்பா.
உங்களைப் போன்ற ஒரு பேகம் கிடைத்தமையால் ஷெகன்ஷா எவ்வளவு அதிர்ஷ்டக்காரர் என்ற அர்த்தத்தில் நான் அவ்வாறு பேசிவிட்டேன். மன்னித்து விடுங்கள். சரி, கூறுங்கள், நான் தங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? பெனசிர் ஒரு விஷ கன்னிகை என்று நிரூபிக்க நான் அனைத்து முயற்சிகளையும் செய்து விட்டேன். ஷெஹன்ஷாவும் அவளை சோதித்து பார்த்தார். ஆனால் அந்த சோதனையிலும் அவள் தப்பித்து விட்டாள். ஆனால் அனைவரும் நான் பெனசிர் மீது பொறாமை கொண்டு இவ்வாறு செய்தேன் என்று கூறுகிறார்கள். யாருக்கும் என் மீது நம்பிக்கை வரவில்லை. எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. நான் தானே பெனசீரை பற்றி தங்களுக்கு கூறினேன். ஏதாவது ஒன்று செய்து இந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும். ஆனால் எனக்கு எந்த வழியும் தெரியவில்லை. வழி இருக்கின்றது, ஆனால் அது மிக ஆபத்தானது. நீங்கள் ஷெகன்ஷாவிற்காக அவ்வளவு ஆபத்தை சந்திப்பீர்களா? ஷெஹன்ஷா உயிரை காப்பாற்ற நான் எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். அவர் முகலாய ராஜ்யத்தின் ஷெஹன்ஷா. அனைவரும் அவருடைய நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்திக்கிறார்கள். நீங்கள் எனக்கு கூறுங்கள் போதும். நீங்கள் மீண்டும் பெனசீருடைய முகத்திரையை கிழித்தெறிய வேண்டும். ஆனால் எப்படி? சாட்சிகள் இல்லாமல் யாரும் என்னை நம்ப தயாராக இல்லை. அதனால் என்ன? நீங்கள் இம்முறை அனைவர் முன்பும் சாட்சிகளோடு போய் நிற்க வேண்டும். பெனசீரை நீங்கள் கையங்களவமாக பிடிக்க வேண்டும். விஷக்கண்ணிகளுக்கு குறிப்பிட்ட நேரம் பாம்புகளின் விஷம் தேவைப்படும். பெனசீருக்கு விஷம் கிடைக்காமல் அனைத்து வழிகளையும் நீங்கள் அடைக்க வேண்டும். அதோடு அவள் நிலை தடுமாறி உண்மையான சுரூபத்தை காட்டிவிடுவாள். சரி, நான் செல்கிறேன். என்னவாயிற்று குருவே? சபீர், ஆக்ராவில் ஏதோ ஒரு பிரச்சனை நிகழப் போவதாக எனக்கு தோன்றுகிறது. குருவே, தாங்கள் சம்மதித்தால் இந்த விஷயத்தை மடல் மூலம் ஷெகன்ஷாவிற்கு தெரிவித்து விடலாம். இல்லை இல்லை, வேண்டாம். எல்லாம் தானாகவே சரியாகிவிடும். ஏனென்றால் கார்மேகங்கள் எவ்வளவு கனமாக சூழ்ந்து கொண்டாலும் ஒரு கட்டத்தில் கலைந்துதான் ஆக வேண்டும். அது விலகியதும் சூரியனின் ஒளி 8 திக்கும் பரவ ஆரம்பிக்கும். 2 ஒப்பற்ற மகா சக்திகளும் 2 வெவ்வேறு எண்ண அலைகளும், பிறகு 2 துருவங்களும் ஒன்றாக சேரப்போகிறது. மிக விரைவில் இந்த மாற்றத்தை இந்த உலகம் பார்க்கப் போகிறது. அந்த ஒரு மாற்றம் காதலின் காரணமாக நடக்கப் போகிறது. தங்களுக்கு ஏன் அவ்வாறு தோன்றுகிறது? இது அந்த குதா அனுப்பும் செய்தி. இனி நடக்கப் போவதை சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிப்பார்கள். மக்களின் அடையாளமே மாறிவிடும். அது மட்டுமல்ல, ஷெஹன்ஷாவின் எண்ணமும் இந்த எண்ணத்தினால் மாறத்தான் போகிறது. அவரின் பெயரின் பொருள் அவருக்கு விளங்கும். காதலின் மகத்துவம் அவருக்கு புரியும். மகா சக்தி படைத்த காதல் அவர்களின் வாழ்க்கையின் பாதையையே மாற்றப் போகிறது. யா குதா, கருணை காட்டு. தாயே, இப்போதுதான் நமது மாளிகையில் ஒரு நிக்கா நின்று போனது. அதனால் எனக்கும் பெனசிற்கும் நடக்கவிருக்கும் நிக்கா ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் அது மிர்சாவின் மனதை பாதிக்கும். அதனால் தான் கூறுகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த நிக்கா பெனசிரின் பாதுகாப்பிற்காக மட்டும்தான். நீ கூறுவதும் சரிதான் ஜலால். ஆனால் மறுபடியும் ஒரு முறை யோசித்துப் பார். யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது தாயே? நடந்த அனைத்தையும் தாங்களே பார்த்தீர்கள். ஒன்று, நான் பெனசீரை நிக்கா செய்து கொண்டு அவளுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். இல்லை என்றால் மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். உங்களுக்கே நன்றாக தெரியும் ஆதம் கான் விஷயத்தில் என்ன நடந்ததென்று. பிரஜைகள் ஆதம் கானின் ரத்தத்தை பார்க்க வேண்டும் என்று துடித்தார்கள். அதே போல் பெனசீர் நிலைமையும் ஆகிவிடக் கூடாது. ஆதாப் ஷெஹன்ஷா, பெனசீர் தங்களை சந்திக்க விரும்புகிறார். அவரை வரச் சொல். ஆதாப் ஷெஹன்ஷா. கூறுங்கள் பெனசீர். திருமணம் செய்து கொள்ள நான் ஆசைப்பட்டதுண்டு. ஆனால் ஒரு அடிமைக்கு அது வாய்ப்பில்லை என்று எனக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. ஆனால் உங்களின் பெரிய மனதின் கருணையால் என்னுடைய ஆசை இன்று நிறைவேறப் போகிறது. என் தாயார் என்னிடம் கூறுவார், என்னுடைய நிக்கா முடிந்த பிறகு என் கணவரை அழைத்துக் கொண்டு நான் நிச்சயம் தர்காவிற்கு செல்ல வேண்டும் என்று கூறுவார். எனக்கு தெரிந்த யமுனா நதியின் மறுக்கரையில் ஒரு பெரிய தோட்டத்தில் மௌலா தலட்ஷாவின் பெரிய தர்கா இருக்கிறதாம். நீங்கள் அனுமதித்தால் நான் ஷெஹன்ஷாவுடன் சேர்ந்து அங்கு செல்லவிருக்கிறேன். இதில் அனுமதிக்க என்ன இருக்கிறது பெனசீர்? எப்போது தர்காவிற்கு சென்றாலும் மனம் அமைதியாக இருக்கும். அதனால் இன்று இரவே
நாம் இருவரும் அங்கு புறப்பட்டு செல்லலாம். நன்றி சஹன்ஷா. ஆதாப். நல்ல ஆலோசனை வழங்கினாய் ஜாகிரா. சஹன்ஷா உடனே ஒப்புக்கொண்டார். உன்னுடைய அறிவிற்கு நான் சலாம் செய்கின்றேன். எந்த தருணத்திற்காக நான் காத்து கிடந்தேனோ அது எனக்கு கிடைத்து விட்டது. தர்காவிற்கு செல்லும் வழியில் எனக்கும் சஹன்ஷாவிற்கும் நடுவில் ஜோதா பேகமால் வர முடியாது, சேனைகளும் வர முடியாது. ஆம், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய குறிக்கோளை நீ இன்று நிறைவேற்றியாக வேண்டும். இந்த வாய்ப்பையும் நீ நழுவ விட்டால் பிறகு கடினமாகிவிடும். அதன் பிறகு நிக்கா ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கும் சஹன்ஷா அருகில் நிறைய பேர் இருப்பார்கள். உனக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஆம், பிறகு இன்னொன்று, நதியை கடக்கும் பொழுது படகில் நீ சஹன்ஷா இருவர் மட்டுமே இருப்பீர்கள். எங்களை சுற்றி 4 புறத்திலும் நீர் இருக்கும். சஹன்ஷா தப்பிக்க நினைத்தாலும் எங்கு செல்ல முடியும்? நான் என்னுடைய வேலையை முடித்துவிட்டு ஆற்று நீரில் குதித்து விடுவேன். அதன் பிறகு நான் இருக்கும் சுவடு கூட யாருக்கும் தெரியாது. பாவம் சஹன்ஷா மிகவும் பக்தியோடு பொறுப்பிடுகிறார். ஆனால் தர்காவை அடைவதற்கு முன்பாகவே அந்த குதாவையே சென்று அடைந்து விடுவார். அதன் பிறகு அபுமாலி சிறையிலிருந்து வந்து விடுவார். பிறகு என்னுடைய நிக்கா அவருடன் நடக்கும். வாய்ப்பையும் நீ நழுவ விட்டால் பிறகு கடினமாகிவிடும். அதன் பிறகு நிக்கா ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கும் சஹன்ஷா அருகில் நிறைய பேர் இருப்பார்கள். உனக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஆம், பிறகு இன்னொன்று, நதியை கடக்கும் பொழுது படகில் நீ சஹன்ஷா இருவர் மட்டுமே இருப்பீர்கள். எங்களை சுற்றி 4 புறத்திலும் நீர் இருக்கும். சஹன்ஷா தப்பிக்க நினைத்தாலும் எங்கு செல்ல முடியும்? நான் என்னுடைய வேலையை முடித்துவிட்டு ஆற்று நீரில் குதித்து விடுவேன். அதன் பிறகு நான் இருக்கும் சுவடு கூட யாருக்கும் தெரியாது. பாவம் சஹன்ஷா மிகவும் பக்தியோடு பொறுப்பிடுகிறார். ஆனால் தர்காவை அடைவதற்கு முன்பாகவே அந்த குதாவையே சென்று அடைந்து விடுவார். அதன் பிறகு அபுமாலி சிறையிலிருந்து வந்து விடுவார். பிறகு என்னுடைய நிக்கா அவருடன் நடக்கும். ஆதாப் மகாராணி அவர்களை சலிமா பேகம் தங்களை சந்திக்க விரும்புகிறார். அவரை வரச் சொல். அஸ்ஸலாம் அலைக்கும் அத்தை அவர்களே. வலைக்கும் அஸ்லாம். அமருங்கள். நன்றி. நீங்கள் செல்லுங்கள். சலிமா பேகம், என் மனதில் ஒரு கேள்வி எழுகின்றது. தாங்கள் கூறும் கருத்தை ஜலால் ஏற்பார் அல்லவா? அதனால் தான் உங்களோடு சில விஷயங்களை கலந்து பேசலாம் என்று அழைத்தேன். நான் தங்களுக்கு எவ்வாறு ஆலோசனை அளிக்க முடியும் அத்தை? நானும் பதற்றத்தில் தான் இருக்கிறேன். நான் கேட்க நினைத்தது ஜோதா பேகம். நான் நினைப்பதையே தாங்களும் நினைப்பதை கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜோதா பேகம் பெனசீர் மீது பெரும் குற்றத்தை சுமத்தி இருக்கிறாள். ஆனால் தர்பாரில் அதை நிரூபிக்க முடியவில்லை. அப்படியெனில் அதன் அர்த்தம் ஜோதா பார்த்தது அனைத்தும் பொய்யானதா? அத்தை, ஜோதா பேகத்தின் இடத்தில் வேறு யார் இருந்தாலும் அவர்களுடைய கண்கள் அவரையே ஏமாற்றிவிட்டது என்று கூறலாம். ஆனால் அத்தை, இன்று வரை ஜோதா பேகம் பொய் சொல்லி நான் பார்த்ததில்லை. அதே போல் யாருக்கு எதிராகவும் சதி செய்தும் நான் பார்த்ததில்லை. நானும் இதையே தான் நினைக்கிறேன். ஜோதா பேகம் அவ்வாறு யார் மீதும் தவறான குற்றச்சாட்டை சுமத்த மாட்டாள். உண்மைதான் அத்தை, சில நேரங்களில் நம்மிடம் ஆதாரங்கள் கூட இல்லாமல் போய்விடும். ஆனால் சாட்சிகள் இல்லாததால் நிஜம் என்றும் பொய்யாகி விடாதல்லவா? அப்படியெனில் ஜலாலின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்று பொருள். பெனசீரை நாம் கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும். அதோடு ஜோதா கூறியதையும் உண்மை என்று நிரூபிக்க ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும். உங்களுடன் உரையாடிய பிறகுதான் எனக்கு தைரியமாக இருக்கிறது அத்தை. ஆகட்டும், இந்த விஷயத்தில் உங்கள் எண்ணப்படியே நாம் செய்வோம். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவளின் ஒவ்வொரு அசைவுகளையும் நாம் கண்காணிக்க வேண்டும். அதோடு ஜோதாவிற்கு உங்கள் ஆலோசனையும் துணையும் அவசியம் வேண்டும். நீங்கள் தான் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கட்டளை பின்பற்றப்படும் அத்தை. நீங்கள் இங்கு வந்தது மிகவும் நல்லதாக போய்விட்டது. குதாஃபிஸ். குதாஃபிஸ். பார்த்தாயா மோத்தி, தினமும் இவருக்கு பூஜை செய்கிறேன், ஆரத்தி எடுக்கிறேன், இவரை வணங்குகிறேன். ஆனால் இவர் உதவி தேவைப்படும் பொழுது சிரித்துக் கொண்டே இருப்பார். எப்பொழுதும் உனக்கு துணையாக தானே இருக்கின்றார். அவர் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் எதற்காக அவருக்கு தீபம் ஏற்றுகின்றாய்? என்ன செய்வது? இவர் என்னை கைவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் நான் இவரை கைவிட மாட்டேன். சிரித்துக் கொண்டே இருக்கிறார் மோத்தி. பெனசரிடமிருந்து ஷெஹன்ஷாவை காப்பாற்று என்றுதான் உன்னிடம் வேண்டுகிறேன்.
என்னால் இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியவில்லை. வணக்கம் ஜோதா பேகம். சலிமா பேகம் தங்களை சந்திக்க விரும்புகின்றார். அவரை சகல மரியாதையோடு உள்ளே அனுப்பிவை. வணக்கம் சலீமா பேகம். தங்களுக்கு என் ஆதாப் ஜோதா பேகம். கூறுங்கள், என்ன இந்த பக்கம்? உங்களை நினைத்து எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது ஜோதா பேகம். ஆகவேதான் உங்களை சந்திக்க வந்தேன். நீங்கள் எப்பொழுதும் எனக்காக யோசிப்பவர் சலீமா பேகம். ஆனால் இந்த பெனசர் விஷயத்தில் தாங்களும் நான் கூறுவதை நம்பவில்லை, இல்லையா? அவ்வாறு இல்லை ஜோதா பேகம். எனக்கு தங்களின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அப்படி என்றால் பெனசர் ஒரு விஷ கன்னிகை என்று நம்புகிறீர்களா? அவள் தர்பாரில் அனைவர் முன்பும் குற்றமற்றவள் என்று நிரூபித்திருக்கலாம் ஜோதா பேகம். அவள் நஞ்சை ஏற்றிக் கொண்டிருந்ததை உங்களின் கண்களால் தாங்கள் பார்த்ததாக கூறும்போது நான் தாங்கள் கூறுவதை உதாசீனப்படுத்த முடியாதல்லவா? நான் உங்களிடம் இதைத்தான் கூற வந்தேன். இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கடினமான நேரங்களிலும் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். மிக்க நன்றி சலீமா பேகம். 4 திசைகளிலும் இருளால் சூழப்பட்டிருந்தேன். நீங்கள் வந்தவுடன் நம்பிக்கை ஒளி பிறந்திருக்கிறது. ஷெஹன்ஷா எனக்கு மட்டுமல்ல, தங்களுக்கும் கணவர்தான். நான் கூறியதை நீங்கள் நம்பியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. சலீமா பேகம் அவர்களே, நாம் ஏதாவது செய்து பெனசர் ஷெஹன்ஷாவை நெருங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். யா குதா, நீங்கள் எதற்காக பயப்படுகிறீர்களோ அது நடக்கப் போகிறது ஜோதா பேகம். பெனசீரும் ஷெஹன்ஷாவும் இன்று இரவு யமுனா நதியை கடந்து பர்மான் கோர்ட்டில் இருக்கும் முகமது ஷாவின் தர்காவிற்கு தொழுகைக்கு செல்கிறார்கள். பெனசர் திருமணத்திற்கு முன்பு ஏதோ வேண்டிக் கொண்டாளாம். அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஷெஹன்ஷாவை தனியாக அழைத்து போக அவள் திட்டமிடுகிறாள். அப்பொழுது ஷெஹன்ஷாவை அந்த பெனசர் சுலபமாக தேடி கொள்ள முடியும். சலீமா பேகம், நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். ஷெஹன்ஷாவை பெனசரோடு செல்லாமல் நாம் தடுத்தாக வேண்டும். ஆனால் என்ன செய்வது? கடும் விஷம் கொண்டிருக்கும் அந்த பெனசரிடமிருந்து ஷெஹன்ஷாவை நாம் எவ்வாறு காப்பாற்றப் போகிறோம்?